வணக்கம். நான் உங்க சாவி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்டலாம் கனெக்ட் பண்ணி. இன்னைக்கு எதேர்ச்சியமா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கம் அக்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்டர். என்ன அப்படின்னா, 2 குழந்தைகள் பெண் குழந்தைகளா அமைஞ்சது அப்படின்னா, அவங்க பாக்கியம் பண்ணவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு என்ன ஒரு விஷயம் கவலையா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட். அதாவது இது நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த சொசைட்டி நம்மளை அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப அழகு தான். எந்த குழந்தையா இருந்தாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். குழந்தைகள் எப்போவுமே நம்மளால் உருவாகி இந்த உலகத்துக்கு வந்தவங்களாக தவிர அவங்க நமக்கானவங்க எப்போவுமே கிடையவே கிடையாது. நம்ம மூலியமாக உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த சொசைட்டிக்கு என்றைக்குமே இதில் ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை வெறுக்க வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த சமுதாயம் மட்டும்தான் காரணமே தவிர யாருமே கிடையவே கிடையாது. அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள எப்ப பாரு தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டு இருக்குது. இதை நம்ம விட்டு ஒழிக்கணும். இப்போ இருக்கிற வரக்கூடிய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் அழகுதான். ஆனால் அந்த குழந்தைய ஒரு ஒழுக்கமான ஒபீடியண்டான டிசிப்ளினான குழந்தையா வளர்த்தெடுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பெரிய சேலஞ்சாக இருக்க போதே தவிர அது எந்த குழந்தையா இருந்தாலும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது மட்டுமா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பிறக்கிறது மட்டும்தான் அழகா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. குழந்தைகள் இல்லாமல் எவ்வளோ பெற்றோர்கள் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவன் நமக்கு கொடுத்தா அதை அழகா ஏற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதையும் நம்ம அழகா எடுத்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க இருக்கும்போது 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விரிசல் இருக்கும். அதுவே குழந்தைகள் இல்லாத ஒரு அப்பா ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு அப்பா அம்மா தான். ஏன்னா அந்த மனைவிக்கு கணவன் குழந்தை, அந்த கணவனுக்கு மனைவி குழந்தை. இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. நமக்கு கடவுள் குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. நமக்கு நமக்கானது நமக்கான நேரம் வரும்போது அது நம்மளை தேடி வரும். ஆனால் அதே நேரத்தில் கிட்ஸ் இல்லாதவங்க அன்லக்கி அப்படின்னு சொன்னோன்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க அதை ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு போராடணும். குழந்தைகள் இல்லாதவங்க அந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை ஒரு பாண்டிங்கோட அதை கம் அக்ராஸ் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடாப்டிங் அடாப்டேஷன் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். எவ்வளோ குழந்தைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம விருப்பப்பட்டால் வளர்க்கலாம். மிக்க நன்றி நண்பர்களே. ஹோப் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.